ஃபுட்டிங் சைஸ் எல்லாம் என்ன இதுக்கு? 5க்கு 5, அது 5.5க்கு 5.5, அந்த அதெல்லாம் 5.5க்கு 5.5. இது இந்த கார்னர் இல்லாமா? ஆமாம், அந்த காரணம் இது 5.5. இது என்ன? இது 5. ஓ நம்ம இப்போ நான் இருக்குது இது வந்து இது 4.5 தானே வரும்? 4.5. சரி ரைட்டு. இல்லை அதை நான் பேசிட்டேன் அவர்கிட்ட. சரி அந்த சைடு ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சு. ஓகே. அது சேர்ந்து வர்றதெல்லாம் எதில் வருது? கம்பைனாக வரும்ல? அது சேர்ந்துருக்குண்ணா ரெண்டு ஒன்று பக்கத்தில் இருக்கு. அது மொத்தமாக தோண்டிருக்கு. அதை ஒரே மேடா கட்டி இறக்கிடுமாயா? ஆமாம் ஒரே மேடை. அது தனித்தனியாக தான் கொடுத்துருந்தாரு. நம்ம அதை மொத்தமாகவே ஒரே மேட்டை கட்டி 2 இது இறக்கிறோம். பொப்பளப்பான் இருக்கு இவ்வளோ பெருசா. அதான் அவன்கிட்ட கேளு. பெரிய காலம், பெரிய சைஸ். பெரும்பாலும் ஃபிட்டிங்கோட சைஸ் வந்து நம்ம ஸ்ட்ரக்சரல் டிசைனில் கொடுக்குற அந்த சைஸஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். வீட்டுக்கு மெயினே வந்து அதுதான், ஃபவுண்டேஷன் தான் மெயின். நார்மல் வந்து 2.25, 3 அடி, 3க்கு 3 அப்படி தோண்டவே கூடாது. அது வந்து நல்ல டெக்னிக்கல் உள்ள ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்கிட்ட டீட்டெயில் வாங்கணும். வாங்கிட்டு நம்ம வந்து சைட்டில் வந்து மார்க் பண்ணி கொடுக்கணும். அதுவும் எக்ஸாக்டாக மார்க் பண்ணி கொடுத்துடணும். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் வந்து சைட்டு மார்க்கிங் போட்டிருந்தேன். அப்புறம் இந்த ஃபுட்டிங் இதெல்லாம் மார்க் பண்ணி எல்லாத்துலேயுமே ஃபுட்டிங் கம்ப்ளீட்டாக இருக்கும், ஒரு நேராகவே இருக்கும். ஃபுட்டிங் மார்க் பண்ணி எஸ்கவேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது பில்டிங் முடிகிற வரை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் எதுவும் டவுட் இருந்தாலும் கூப்பிடுங்க எனக்கு. இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணுன்னாலும் எனக்கு கூப்பிடுங்க. ரெனாவேஷன், அதாவது ஒரு பில்டிங்கோட ரெனாவேஷன் ஒர்க்கு இந்த மாதிரி தான் கூப்பிடுங்க. இந்த ஃபுட்டிங் நேராக அந்த ஃபுட்டிங் இருக்குது. அதை வந்து நம்ம 2-3 தடவை நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணணும். அதுபோல் இந்த இதில் 3 ஃபுட்டிங் வருதுடா ஒன்று போல். அப்போது இதில் ஒரு எல் டைப்பில் தோண்டிடுங்க. ஆமாம், எல் டைப்பில் தோண்டிட்டு இது மேட்டு ஒன்று ஒரே மேட்டாக தோண்டிடும். இதையும் மேட்டை கனெக்ட் பண்ணிடும். அப்படி போட்டுரும். இதராவோ 3 இருக்குல்ல, பிளானில் இருக்கா பார்த்தீங்களா? சார் அந்த புட்டிங்க கொண்டாங்க சார். சார் புட்டிங்க இதாக கொண்டாங்க. அதையும் சேர்த்து போடுங்களா? அதில் அதையும் சேர்த்தா? ஆமாம், எல் டைப்பில் அடிச்சிட வேண்டியதானே. அடிச்சிடலாம், உள்ளுக்கே வச்சு கட்டில ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்படி இருக்குல்ல, இதை ஒரே மேட்டாகவும் இதை ஒரே மேட்டாகவும் போடும். அதாவது இதில் போடுற கீழே பாட்டர் ராடு இங்கே ஓடிடும், டாப் ராடு அங்கே ஓடிடும். ஆனால் இந்த இடத்துல மட்டும் நமக்கு 3 லேயர் இருக்கும். அதாவது அங்கேருந்து வர்ற ராடு ஒன்று, இங்கேருந்து வர்ற ராடு ஒன்று, 2 ஆமாம் 2 மட்டும் தான் வருமா? ஆமாம் கரெக்டு. ஆமாம் 2 தான் வரும். அதெல்லாம் கூட கொஞ்சம் அந்த 2 அடிக்குள்ளே 1 அடிக்குள்ளே மண் அதிகமாக இருக்குது. அது என்ன எனக்கு அது போட்டுரும் சேர்த்து மொத்தமாக. கொஞ்சம் காங்கிரீட் கொஞ்சம் பெருசாகவே இருந்தாலும் ஒன்றும் கிடையாது. சேர்த்து தோண்டும்போது ரொம்ப பக்கத்தில் உடஞ்சிடும் சொல்லி சேர்த்து இந்த இடம் 2 அடி 5 இன்ச்சு இருக்கும் கூட. இது கூட 2 அடி ஆமாம் இருக்குது, ஆனால் விழுந்துடும். அது தோண்டும் போது உடஞ்சிடும் சொல்லி சேர்த்து தான் தோண்டும். ஆமாம் ரிஸ்க்கு. நீ இந்த பெட்ரூம்லாம் பெருசாக இருக்குது பார்த்தியா, இந்த மண்ணள்ளி இங்கே வச்சுட்டு இது பண்ணி விடுங்க. அதை கொஞ்சம் லெவல் பண்ணி விடணும். அது சும்மா சைட்டு மணிக்கு
இந்த மண்ணை தோண்டி இதில் இதில் வச்சு அது வெளியில் வச்சோம். இதை வச்சு இங்கே இது இந்த ஒன்று தோண்டி வச்சிடலாம். இது பூரா இங்கே வந்துருமா? ஆமாம். இது டிராக்டர் அந்த இது ஒன்று தோண்டி இந்த இடத்துல வச்சுட்டிங்கன்னா இதை தோண்டி இங்கே வச்சுட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அந்த கேப்பு இந்த கேப்லாம் வைக்கலாம். டிராக்டர் தேவையில்லை. அது தேவையில்லை. மூளை கம்மியாக இருக்காங்க. அவங்க அப்படி இல்லை. அவங்க நீங்கள் ஃப்ரெண்ட் நீங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கனால ஒரு டிராக்டர் வாடகை வாங்கலாம்ல. அதுக்கு அதான் அவங்க பிஸ்னஸ் அப்படி வந்து நான் நினச்சேன்னா இப்போ இந்த ரேட்டு கூடல போட்டு எடுக்கணும் இருக்க முடியல. நம்ம வந்து ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்கு. அப்புறம் எங்கள் அண்ணன் சாவடிச்சுவாங்க. அப்புறம் எங்கள் அண்ணன் என்ன சாவடிச்சுவாங்க. நான் என்னன்னு சொன்னேன்? நான் எங்க என்னன்னு சொன்னேன்? இடத்துக்காரு எங்க என்னன்னு சொன்னேன்? இந்த கம்பி கொச்சன்னு தலையில வச்சு பார்க்க கூடாது, திருப்பும். இல்லைங்க சார், இவ்வளோ தாடா கொடுத்து வச்சிருக்கீங்களா சார்? அவன் போடணும்ல வீட்டுக்கு. இவ்வளோ தாடா கொடுத்து வச்சிருக்கேன்னா 20 mm 6 ராடு ரிங்ஸ். எத்தனை ரிங்ஸை கொடுத்துக்கிட்டு இதில் காசா கம்மியாக கொடுத்துக்கிட்டு நீ ஏமாத்துறீங்க பார்த்தீங்களா? போடும் நல்லா இருக்கும். இதெல்லாம் அதாவது இது போட்டிருக்காங்களா ரிங்ஸு. இதில் ஆக்சுவலாக வந்து இந்த ரிங்கு நான் கொடுத்தது. ஒரு இந்த அங்கே போட்ட மாதிரி ஜாயிண்ட் யூ ஜாயிண்ட். இதுவும் யூ ஜாயிண்ட் தான். இதுதான் ரிங்ஸு. இது யூ ஜாயிண்ட், இது யூ ஜாயிண்ட். ரெண்டு ரிங்கு தான். 2 ரிங்கு தாங்க சார். இந்த யூ ஜாயிண்ட் போடுறோம்லங்க சார், அங்கே கொஞ்சம் மத்தி அங்கேருந்து மேலேருந்து வரும்போது கோர்த்து வர்றது கொஞ்சம் இதாக போட்டுரும். ஒன்றும் பிரச்சனையெல்லாம் கிடையாது. எவ்வளோ வேலை பார்க்கணும், இந்த வேலை பார்க்க மாட்டோம். இன்னைக்கு இப்போ கம்ப்ளீட்டாக தோண்டிடுவாங்களா? ஆமாம், கேட்டிருக்கேன். இன்னொரு கிட்டாச்சு வர சொன்னேன். இன்னைக்கு தோண்டிட்டா நின்றுக்கு திண்டா இருக்குல்ல, அதை முதல்ல தோண்டி இதை முதல்ல தோண்டி இங்கே தோண்டி வைக்க. அது யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். அது அவங்க ஒரு முடிவில் இருக்கும்போது வீடியோ பற்றியில் எவ்வளோ கிளியராக இருக்குது பற்றியில் 1 லட்ச ரூபாய்க்கு சினிமாட்டிக் மோடு எல்லாம் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்க. நான் அப்படி தான் இருக்கேன். சினிமாட்டிக் மோடு போட்டிருக்கேன். ஆனால் இங்கே ஒரு ரோட்டை முடிச்சிடக்கூடாது. எந்த காரணம் கொண்டும் ரோட்டை தோன்றது வைக்கிறது எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. சரியா? அவர் ஏற்கனவே நமக்கு வந்து மார்க் பண்ணி பிளாட்டெல்லாம் கரெக்டாக அளந்து கொடுத்துட்டு போயிட்டார். அப்புறம் அதை போய் நம்ம ரோட்டை தோண்டி வச்சிட்டோம்னா அப்புறம் நம்மளை சாமான் உள்ளே கொண்டு வர மாட்டாங்க. நீங்கள் நூலை போட்டுட்டு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. சரி, அப்போது தப்பாகிட்டுனா அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. நீ காலை வந்து கீழே மார்க் அடிச்சு தான் இது பண்ணணும். சரியா? கீழே இறங்கி அவன் சிவபிராஜ் கீழே இறங்கி மார்க் பண்ணி தருவார். நீங்கள் இது பண்ணணும். சரி, என்னையா புலம்புரியுது? நடந்திருக்கும். நீங்கள் அந்த போன வாட்டி பைப் இறக்குனதை வீடியோ போட்டிருந்த மத்தியில். ஆமாம் சார், நல்லா இருந்துச்சா? நல்லா அது 1 மணி நேரம் எடுத்துருந்தாரு. இந்த 2மே 9 வந்துட்டு 8 தான் இது. அதே இது எல்லாமே கொஞ்சம் மனசு ஆறுதல் அடைஞ்சாரு. ஒன்று தான் வரும். அதாவது இது C2 அதிகமாக இருக்கும், C3யும் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஒன்று தான் வரும். அதை கவலைப்படாதுடும். இந்த இருக்குல்ல, நீ ஒரு பேப்பரில் இப்போ நீ இதை பார்த்து போட்டுருவீங்களா இல்லை உங்கள் பேப்பரில் எழுதி தர சொல்லுமா? காலத்துக்குள்ள கம்பி தானே அது வரும். அது வந்து தட்டிக்குள்ளே தானே இருக்குமே உங்களுக்கு. அது என்னதுயா? அதான் தட்டிக்குள்ளே தான் இருக்குல்ல. இந்த இருக்குல்ல மேட்டு F1 F2 F3 போட்டு இந்த போட்டிருக்காங்களா 10 mm ராடு. F1ல 14 இருக்குது, 5க்கு 5 என்ன ராடு ஸ்பேசிங் எவ்வளோ நான் போட்டுருல. இது மட்டும் 12 mm இருக்குது. மேட்டுக்குள்ள 3 மட்டும் தான் 6.5 6.5 மட்டும் தான் 12 mm. மீதி எல்லாமே 10 mm. ஒவ்வொன்று சைஸு அதில் எத்தனை இருக்குன்னு போட்டுருக்கு. டிஸ்கஸ் பண்ணிக்கோ. இந்த இரும்பு இது ஸ்டீல் டேப் இருக்கா? தெளிவாக தெரியாதுன்னா அப்போ எதுக்கு அது டேப்பு? அதை இது குழியோட சரி டேப் பட்டோம். அது டெப்த்து குழியோட டெப்த்து காமி எனக்கு.
நீ தூக்கிடுவே எல்லாம் 10 அடி போடுங்க. தூக்க முடியாதுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. தூக்க முடியாதுனால அது 4 பேர் சேர்ந்து தூக்கணும். 4 பேர்லாம் தூக்க முடியாது. நம்ம அந்த காலத்திலே 5 பேர் தூக்க. அங்கே அந்த சைட்டு முத்துப்பட்டி சைட்டு. முத்துப்பட்டி சைட்டு. எத்தனை விட்டுருக்கீங்க? அது ஒரு காலம் தான் வரும். இந்த இருக்குல்ல 20 mm 12 1 2 2 வேற என்ன இருக்கு 3 20 12 அது 2 அடி காலத்துக்கு. 2 அடி காலத்துக்கு 2 அடி காலம் ஒன்று தானே இருக்கு. 2 அடி காலம் ஒன்று 2 அடி காலம் ஒன்றா? 2 அடி காலம் எதில் வரும் பார்த்துங்க. 2 முக்கால் எதில் வரும் பார்த்துக்கோங்க. இதில் 2 முக்கால் அதுரா பெருசு. இது 2 ஒரு சில இது அப்படி வரும். இந்த இருக்குல்ல இதுதான் இருக்குல்ல இது ஏன் அவ்வளோ பெருசாக போட்டிருக்குன்னா இங்கேருந்து வர்ற பீமத்துக்கு இந்த அவுட்டரில் போட்டுட்டு போர்ட்டிக்கோட ஜாயிண்டிங் உட்கார்றதுக்காக. இது ஸ்டஃப் காலம். இல்லை நீ அது ஸ்டஃப் காலம்லாம் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிடு. அவர் பாட்டு ஆமாம் முக்கால் 2 ஆமாம் 2 இருக்கும். நீ அதை பாட்டுக்கு தூக்கி ஆமாம் இது காலில் நடுவில் இருக்கு. எப்படி ஓடி பிடிச்சி விளாட்றதுக்கு அது இது வந்து எப்படி தூக்கணும்னா போர்ட்டிக்கோட லெவல். போர்ட்டிக்கோல 5 அடி. போர்ட்டிக்கோ மட்டும் ரோட்லேருந்து 1.25 அடி தானே வரும். அதோட அந்த இதோட நிப்பாட்டிடணும். அதோட பெல்ட் அடிச்சு நிப்பாட்டிடணும். பெல்ட் அடிப்போம்ல காம்பவுண்ட் கிடையாதான்னு கேட்குறேன். இடம் இங்கெல்லாம் இருக்கு. அப்படி மீதி இடத்த அவனுக்கு கொடுக்க பார்ப்போம். சரிங்க சார். மெண்டல் மணியே கேள்வி நீங்கள் தான் காம்பவுண்ட் ஒன்று வரணும். அதை ஏன்னா இன்னொரு குழி ஒரு சைஸுக்கு தோண்டி உள்ளே இறக்கி மூடி விடு. சரி எனக்கு எவ்வளோ இருக்குமா? எங்க தண்ணி அடிக்க போறியா? வேலைக்கு இந்த வருது இல்லை அங்கே எடுத்துருமா? அதில் தான் இப்போ வேலையை தாண்டி போய் எடுத்துகிட்டு வராங்க. அதே மாதிரி எடுத்துருங்க. இல்லை அடுத்து மோட்ரு ஓடலைன்னா இங்கே வேலைக்கு இல்லை அது மோட்ரு வந்து அது இப்போ வேலைக்கு இப்போதைக்கு சும்மா பிறகு எடுத்துக்க வேண்டியதான். அடுத்தவங்க இதில் முள்வேலியில் தாண்டி போய் முள்வெளியில் தானே வேணாலும் பாதல்லையா போ சுற்றி வரும். அப்படி போய் எடுங்க. ஒன்றும் பிரச்சனை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தோட்டம் தானே. உங்ககிட்ட வேலைக்கு வந்து நான் என்ன படாத பாடு பட்டுருக்கீங்களா? ஒரு சாமான் வாங்குறதுக்கு அளந்து காமி. எட்டடி எவ்வளோ இருக்கு? 8 அடி. 8 அடி இருக்கா? 8 அடி. இப்போ கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும் அண்ணே. இப்போ அதை வண்டி இங்கே வர சொல்லி இதை சைஸ் பண்ணிங்க. உங்களுக்கு அது என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணி வச்சுக்கோங்க. புள்ளி பப்பரப்பான் இருக்கேண்ணே. மேட்டை தூக்கியா இருக்கு. நீங்கள் அது அளவு எல்லா இடத்துலையும் செக் பண்ணிக்கோங்கண்ணே. குழியோட அந்த ஃபுட்டிங்கோட சைஸு டெப்த்து அது மெயின் என்ன. எதையும் மாற்றி தோண்டிடாமல் ஒன்றும் செய்ய முடியாது. பார்த்துக்கோங்க. அதை சொல்லிட்டு விட்ட 3 சேர்த்து 1 போல் தோன்றது சொல்லிட்டு நான் நீ ஃபுல்லாக இங்கே தானே இருப்பிய. அப்போ அதை சொல்லிடணும்ல. அது எங்கே வருது என்னங்கிறது சொல்லிக்கோ. எப்படி காலம் 3 காலம் இந்த 3 காலத்தையுமே இது கூட தூக்கிடலாம். 16 mm வர்றதுலாம் தூக்கிக்கலாம். இந்த 3 காலத்தையுமே இந்த 4 காலத்தையுமே இதை போட்டாச்சு தூக்குறது. இதில் 20 போடவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் இப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கொண்டு போகும்போது அது ராடு குறையும். அதே ராடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க என்றைக்கும். இது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பில்டிங் இல்லைல்ல. பில்டிங் வரும்பொழுது அதை அப்படி பண்ணிக்கணும். அதாவது நம்ம பேரபாட் வால் 3 அடி ஹைட்டில் நிப்பாட்டோம்ல அதோட நிப்பாட்டு. அதுக்கப்புறம் அதை லேப் எக்ஸ்ட்ரா லேப் பண்ணி மேலே தூக்கிக்கணும். அதெல்லாம் தூக்கலாமியா. கரெக்டாக போகிற மாதிரி பண்ணிட முடியல. ஜஸ்ட்டு மிஸ் ஆனான்னு போகிற மேட்டுக்குள்ள வந்து வந்துடும்.
கரெக்டாக நம்ம எங்கே அப்படியெல்லாம் எதாட்டி வந்தது இல்லை. இப்போ இது வரைக்கும் வந்ததில்லை. நம்ம கரெக்டாக போட்டுருவோம். டிஸ்கஸ் பண்ணிட்டு இது ஒரு குழியா, ஒரு குழி மண் ஒரு யூனிட் வந்துடுது, 1.5 யூனிட் வந்துடுது. அதை வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நிறுத்தி விடணும். அதனால நிறுத்தி விடாமல் அப்படி அப்படியே வச்சுட்டு இப்போ நிறையதுனா நல்லது. ஏன் அப்படிதான் நீ மணிக்கணக்கில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனியாக ஓட்டும். மணிக்கணக்கில் ஓட்டினா விடிய விடிய ஓட்டுவாங்க. கட் பண்ணியிருக்கா கேட்கும். இது பேசினது ரீசன் எல்லாம் கேட்கும். எடிட் பண்ணாமல் போனோம். எடிட் பண்ணாமல் போட்டால் நல்லாயிருக்கும். பார்க்குறவங்களுக்கு தெரியும். ரியலுக்கு எடுத்து போகிறோம். இது ரெண்டு கட்டாயமா இது? சரி. இது உள்ள இன்னும் கிடக்காத நாய். சரி, இது வந்து இந்த ஃபுட்டிங்கா? இது காலம் அவுட்ருக்கு. அது பிளாட் அவுட்ருக்கு. பிளாட்டுக்காக எல்லாத்துலேயுமே போட்டாச்சு. அப்போ இது வந்து நம்ம உள்ள சென்ட்ரல் லைனுக்கு எடுத்துக்கணும். அது வீட்டளவும் போடுறீங்க அப்போது? பிளாட்டையும் போட்டு வீட்டையும் போட்டுரு. ரைட் ஓகே. போட்டுட்டு கடைசி தோண்டி கீழே 1.5 போடுவோம்ல, 1.5 போடும்போது எல்லா நூலையும் கட்டி செக் பண்ணிட்டு தான் போடும். கொஞ்சம் கொஞ்சம் மாறும். நம்ம அதில் சரி பண்ணிக்கணும். ஆமாம்.